யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று முண்டாசு கவி பாரதியின் வைரவரிகளை சந்தியா ஆகிய நான் தொட்டு வணங்கி, கலப்பை ஏந்தும் கரங்களெல்லாம் கம்ப்யூட்டர் இயக்கும் காலம் இது, பசுமை நிறைந்த வயல்கள் எல்லாம் வீடுகளாய் மாறிய நேரம் இது, இனி இனி தரணியில் கலனி செழிக்கவும் எங்கும் மங்களம் தங்கவும் தமிழனுடைய வாழ்வு சிறக்கவும் உள்ளம் நிறைந்து கடவுளை வேண்டி என் உரையை தொடங்குகிறேன். இன்று எனக்கு பேச கொடுத்துள்ள தலைப்போ எனக்குள் பாரதி. கரிசல் மண்ணிலிருந்து கூவிய தேசிய கவி, பெயரிலே தீயை கொண்டு வரியிலே தீயை பற்ற வைத்த வீரக்கவி, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அஞ்சாமல் நின்ற அஞ்சா கவி, கருப்பு கோட்டு போட்ட வெள்ளையனை விரட்டி அடித்த வீரக்கவி, தலை குனிந்தால் நீ மிதிக்கப்படுவாய், தலை நிமிர்ந்தால் நீ மதிக்கப்படுவாய் என புரட்சி பெண்களை உருவாக்கிய புரட்சி கவி, இம்சை செய்த ஆங்கிலேயனை மீசை கொண்டு மிரட்டி அடித்த வீரக்கவி, தன் உடம்பில் வெள்ளை வந்து விடக்கூடாது என நரைக்கு முன்பே மரித்து போன மகான், யானை அடித்த முதல் சிங்கம் என் பாட்டன் பாரதி. எல்லா கவிஞர்களும் பேனாவில் மை போட்டு எழுதினார்கள். ஆனால் என் பாட்டன் பாரதி மட்டும்தான் பேனாவில் மெய் போட்டு எழுதினார். தமிழகத்திற்கு ஒப்பற்ற பெரும் செல்வமாய் வந்த மாமணி என் தீரா கவிஞன் பாரதி. இம்மேடையில் நான் ஒரு சிறு கதை சொல்ல விரும்புகிறேன். பிஞ்சு கரங்கள், மெல்லிய கம்பீரமான குரல், முதல் முறையாக ஒளிவாங்கியை தொட்டது அந்த விரல். அவளுடைய 7 வயதில் முதல் முறையாக தாய் தமிழையும் மேடை பேச்சையும் காதலிக்க வைத்தது அன்று அவளுக்கு கிடைத்த ஒரு தலைப்பு என் பாரதி. 7 வயதில் முதல் முறையாக மேடை ஏறி ஒளிவாங்கியை பிடிக்க வைத்ததும் பாரதியே. வாழ்வில் எங்கு சென்றாலும் ஒரு சிறந்த பேச்சாளராக ஒலிக்க வேண்டும் என்ற துடிப்பை ஏற்படுத்தியதும் பாரதியே. 7 வயதில் தொடங்கிய அந்த காதல் இன்று அவளுக்கு 17 வயது. அதே காதலுடன் இம்மேடையில் எனக்குள் பாரதி என்ற தலைப்பில் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். பாரதியினுடைய உரைநடைகள் தான் என்னை செதுக்கியவை. அவருடைய கவிதைகளை விட அவருடைய பத்திரிகை எழுத்துக்கள் எனக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. உலகம் தழுவிய விஷயத்தை எளிமையான தமிழ் வாசகர்களுக்கு புரிய வைத்தது அவருடைய எழுத்து. நான் நினைக்கும் போதெல்லாம் எடுத்து படிப்பது பாரதியினுடைய கவிதைகளையே தான். அவைதான் இங்கு இத்துணை பேச்சாளர்களுக்கு மத்தியில் எழுந்து நின்று பேச சொல்லி ஊக்கமளித்தது. அம்மா பாரதி பாஸ்கர் அவர்கள் அழகாக நினைவூட்டினார். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் லோங்கி வையகம் தழைக்குமா என்று. ஆம், பெண்கள் அடிமைகள் தான், பெண்கள் படிக்காதவர்கள் தான், ஆண்களுக்கு அடிமையாக இருந்தவர்கள் தான். அப்பொழுது பாரதி எழுந்து நின்று கூறுகிறார், ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்று. அவருடைய உள்ளத்தில் தாபம், ஏக்கம், ஆசை, கனவு அத்தனையும் துறந்து பாரதி எழுதிய அந்த வார்த்தை என்னை இத்துணை பேச்சாளர்களுக்கு மத்தியில், இத்துணை பார்வையாளர்களுக்கு மத்தியில் கம்பீரமாக எழுந்து நின்று பேச சொல்லி ஊக்கமளித்தது. நான் நினைத்து பார்க்கிறேன், பாரதி எப்படி இறந்து போனார் என்று. அனைவரும் யானை அடித்து இறந்து போனார் என்கிறார்கள். இல்லை, பாரதி யானை அடித்து சாகவில்லை. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று வேண்டியவர். பார்த்தசாரதி கோவில் யானை மீது பாசம் வைத்தவர். யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது என்று தெரியாதுன்னா அந்த பிரசாத தட்டத்தை தட்டிவிட்டது. அந்த காற்றிலே விழுந்து போனார் பாரதி. 6 மாதம் கழித்து தான் இறந்து போனார். வறுமை அவரை கொன்றது. வாழும்போது கொண்டாடுங்க, இறந்த பின் சிலை வைத்து என்ன பிரயோஜனம்? அவருடைய இறுதி சடங்குல எழுதுறாங்க அழகான ஒரு வார்த்தை, உன் ஈயின் மொய்த்த அளவு கூட உன் இறுதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையேன்னு. உன் ஈயின் மொய்த்த அளவு கூட உன் இறுதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையேன்னு. எவ்வளவு ஒரு ஆழமான வரிகள்! அப்படி என்றால் நம்முடைய பாரதி சமூகத்தினுடைய உடனிருப்பு இல்லாமல் தகிதவித்து இறந்து போனவர். பெண் விடுதலை, தேச விடுதலை, தேசப்பற்று, கல்வி போன்றவற்றை குறித்தும் ஜாதி மத பேதங்களுக்கு எதிராகவும் பல கவிதைகளை எழுதினார். தனது பூநூலை அகற்றியும் தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த ஒருவனுக்கு தனது பூநூலை அணிவித்தும் புரட்சி செய்தவர். பூமியின் அழுத்தத்தில் நிலக்கரி வைரமாக அவதாரம் எடுப்பது போல் பாரதியினுடைய கவிதை வரிகளில் நான் புதுமை படைக்க வேண்டும் என்ற பெண்ணாக அவதாரம் எடுக்கிறேன்.
பார் மீது சாகாதிருப்பேன் கண்டீர் என்று பாடிய பாரதி அதே வாக்கின்படி பல பாடல்கள் மூலம் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே கம்பீரமான பார்வையோடு, அதே தீர்க்க தரிசனத்தோடும், அதே முண்டாசோடும் நம் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கம்பனுக்கு பிறகு காணாமல் போன தமிழை 1000 வருடம் கடந்து வந்து புதுப்பித்தவர் பாரதி. அவர் என்னுள் ஏற்படுத்திய தமிழ் தீ இன்றும் அணையவில்லை, என்றும் அணையாது. வாய்ப்புக்கு நன்றி.